தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரியாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் அதே போல அதிகாலை நேர மழை பொழிவுகளும் கண்டிப்பாக நமக்கு அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் பலத்த மழையானது கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். அதனால மழை பொழிவுகள் எங்கெல்லாம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் கடுமையான மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை இனி அடுத்து வரக்கூடிய நாளுக்கு நாள் தீவிரம் அடைய போகுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். ஆகவே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் மாலை நேரங்களுக்கு பிறகு எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் அளவு நமக்கு மழை இருக்கும், எங்கெல்லாம் மிதமான மழை, எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். இன்று பகல் நேரங்கள் வரைக்கும் பல மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்தவரை சற்றே அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு மாலை நேரங்களிலிருந்து படிப்படியாக உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி பிறகு இரவு மற்றும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் அந்த மழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழையாக எதிர்பாருங்க. மழை பதிவாகும் பகுதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகுதோ அந்த பகுதிகளில் 40 கிலோமீட்டர், அதாவது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த தரை காற்றானது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நமக்கு தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க. எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறோம். வருகிற ஜூன் 29ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுமே ஒரு தொடர் மழையாகவும், அதற்கு அடுத்து வரப்போகிற ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையும் தீவிரமடையும். ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழையும் அவ்வப்போது விட்டு எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவாக பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூலை முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையானது தீவிரமடையும். எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாகியிருக்கு என்பதை குறித்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு, அதே போல் அதற்கு முந்தைய நாட்கள் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாயிருக்கு என்கிற எல்லா தகவலையும் ஒவ்வொரு நாள் வானிலை அறிக்கை கொடுக்கும் போதும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் சிக்கும் கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு முன்கூட்டியே தகவல்கள் அறிவிக்கப்படுது. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்னைக்கு சொல்ல போகிறது கிடையாது. முன்கூட்டியே தகவல் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சென்னை பகுதிகள் மக்களே, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வரப்போகிற அடுத்த 3 நாட்களுக்குமே விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அதனால் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் கடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு முதல் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். நாளை மறுநாள் போன்ற தினங்கள்லாம் வலுவான கனமழையும் பல்வேறு பகுதிகளில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் இரவு நேர மழை வாய்ப்புகளாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் செங்கல்பட்டு வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் ஒரு தொடர் மழை பொழிவு, பலத்த சூறாவளி காற்றும் வீசக்கூடும். அதே மாதிரி மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். வட சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத், செங்கல்பட்டு, மதுராந்தகம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரும் 3 முதல் 4 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க.
இரவு நேர மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் அதிகரிக்க போகுது. இன்று முதலாகவே படிப்படியாக மழை பொழிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது. மழை வரலன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, கண்டிப்பாக மழை வரும். பெரும்பாலான பகுதிகளில் உறுதியாக கனமழை வெளுத்து வாங்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையானது நிச்சயம் அதிகரிக்கும். இன்னும் ஒரு சில பகுதிகள் மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் ஒரு தொடர் மழை பொழிவாக டெல்டா மாவட்டங்களில் உறுதியாக எதிர்பாருங்க. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற அடுத்து வரக்கூடிய சில நாட்களிலும் தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையும் நிச்சயம் பதிவாகக்கூடும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என இங்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உள் மாவட்டத்தில் அந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பகுதியாக கனமழை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த சில நாட்களாக சேலம் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு காணப்பட்டது. வருகிற நாட்களிலும் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல ஒரு தொடர் கனமழை நீடிக்கும். ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் கனமழையா இருக்கும். ஜூலை வந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி அடுத்ததான் நம்ம அதுதான் பார்க்க போறோம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு. மலை பகுதிகளில் கனமழையாக இந்த ஜூன் இறுதி வரைக்கும் இருக்கும். ஜூலை வந்தவுடன் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூலை முதல் வாரத்தில் தான் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். அங்கே அதி கனமழை எப்போ பதிவாகும்னு சிலர் கேட்டிருந்தீங்க. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஜூலை முதல் வாரத்தில் தான் அந்த மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரமடையும். அப்போது தமிழகத்தின் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உட்பட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க போகிறோம். அடுத்ததாக நமக்கு தென் மாவட்ட பகுதிகளிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் அநேக இடங்களில் பகலில் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழையானது ஒரு சில இடங்களில் தொடர்ந்து நம்ம இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 38.7 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்தவரை தம்மம்பட்டி சேலம் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை 2 சென்டிமீட்டர், பெரம்பலூர் 2 சென்டிமீட்டர், சென்னையில் 1 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 1 சென்டிமீட்டர், நீலகிரியில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகளானது கண்டிப்பாக பதிவாகும். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். ஆகவே நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் மழை குறித்ததான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலை நேரங்களில் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வரப்போகிற இந்த ஜூன் முடிகிற நாட்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. வெயில் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பலத்த மழையும் கண்டிப்பாக வெளுத்து வாங்கும்.